வடிவேல் டைலாக் மாரி இந்த பக்கம் திரும்பினா சோனு மழை, இந்த பக்கம் திரும்பினா சோனு மழைன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய 590 கோடி ஸ்கேம்னு இதே நியூஸ் தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நடந்திருக்கு, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்த ஸ்கேம் சம்பந்தமாக ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் ஒன்று செபிக்கு, என்எஸ்சி, பிஎஸ்சி இவங்களுக்கு எல்லாருக்குமே பிப்ரவரி 21 ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல சண்டிகர் பிரான்ச்சில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருந்தாங்க. சரி, ஹரியானா கவர்மெண்ட் கை செலவு ஏற்பட்டு கை செலவுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அமௌண்ட் வித்ரா பண்ணலாம்னு பேங்க்கு வந்திருக்காங்க. பேங்க்ல வந்து காசு வித்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க பாஸ்புக்ல ஒரு அமௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் இருக்கு. என்னடா டிஃபரெண்ட் பார்க்கும்போது எவ்வளவு தானே வித்தியாசம் பார்க்கும்போது நியரஸ்ட் ஒரு 590 கோடி வந்து வித்தியாசம் வந்திருக்கு. இது என்னடா நமக்கு வந்து சோதனை சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தெரியுது. இந்த பேங்க் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளிக்கிழமை பேங்க் எம்ப்ளாய் ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கை செலவுக்காக, அதாவது பப்பு பார்ட்டிக்காக ஒரு 590 கோடி எடுத்து திரும்பி திங்கக்கிழமை வச்சிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணி ஆட்டை போட்டிருக்காங்க. இது என்னோட லக்கி பாஸ்கர் கதை மாதிரி இருக்கா? ஆமா, லக்கி பாஸ்கர் மாதிரியே தான் ஆட்டை போட்டிருக்காங்க. இதனால பேங்க் வந்து கடுப்பாய் அந்த 4 எம்ப்ளாயை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி என்கொயரி போயிட்டு இருக்கு. இதனால இந்த பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால வந்து ரீட்டைலர் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் வராது, அது நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், இப்போதைக்கு நாங்கள் வந்து என்கொயரி போயிட்டு இருக்கு, அதுக்கான அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து ஹரியானா கவர்மெண்ட் சீக்கிரமா கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்னதான் விளக்கங்கள் வந்து ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு செபிக்கு எல்லாரும் கொடுத்தாலும் சரி, ஆனால் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் செல்லா நீ சொல்ற விளக்கத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு ஒரு 16% கீழே இறக்கி அடிச்சத்தை வச்சு கீழே தள்ளி விட்டாங்க. சரிப்பா, இன்னைக்கு மட்டும் 16%. சரி, லாஸ்ட் 1 மந்த் இந்த ஸ்டாக் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தா லாஸ்ட் 1 மந்த்ல 15%, அதான் நியரஸ்டா 16% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த் பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். சரி, லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஒரு 17%, ஒரு 17% பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்கும்போது ஒரு 10%. ஸோ எப்பவுமே பேங்க் செக்டர் எல்லாமே ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்கு. இல்லை என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்த உடனே ஓகே ஒரு 16% கீழே இறக்கிறீங்க, ரைட்டு. இதே மாதிரி எல்லா ஸ்டாக்லையும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் 16% ஏறுமான்னு கேட்டால் ஏறாது, 1%, 2%, 5% தான். இதெல்லாம் என்ன ரங்கா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு மனசில் தோணும். ஆனால் இதுதான் ஷேர் மார்க்கெட்டின் நிதர்சனமான உண்மை. நெகட்டிவ் நியூஸ்க்கு எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணும், பாசிட்டிவ் நியூஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். இதுதான் உலக வழக்கம். இந்த ஸ்கேமின் காரணமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வரும். நான் இந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி வர வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இஷ்யூலாம் ஒரு ஷார்ட் டைம் இஷ்யூ, ஸோ லாங் டைம் பார்க்க எந்த ஒரு பிரச்சனை வராது. அதாவது குறிப்பாக சொல்லணும், இந்த ஒரு இஷ்யூ வந்து சண்டிகரில் ஒரு பிரான்ச்சில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒரு 4 எம்ப்ளாய் பண்ண பிரச்சனை, அதுக்கான என்கொயரி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது செபின்னு ஒரு பாடி இருக்கு, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு பெனால்ட்டிலாம் போட்டு ஓரளவுக்கு சரி பண்ணுறவங்க யாருக்கு எந்த பிரச்சனை வராமல். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ எப்பயுமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 16% கீழே இறக்கி இது ஒரு ஷார்ட் டைம் ஃபால் தான். பட் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக பேங்க் செக்டர் எல்லாமே ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நல்லா கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும், அந்த லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அப்படி இருந்தும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதன் வகையில் பார்க்கும்போது ஒரு லாங் டைமாக பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை ஷேர் மார்க்கெட் எப்பயுமே ஒரு ஃபால்ஸ் நியூஸ் இல்லை நெகட்டிவ் நியூஸ், இந்த மாதிரி நியூஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட் எப்பயுமே இருக்கிறதா வரக்கூடியதான். எப்பயுமே நெகட்டிவ் நியூஸ்க்கு நம்ம ஷேர் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், பாசிட்டிவ் நியூஸ்க்கு ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். இது வந்து ஷேர் மார்க்கெட்டோடைய எப்போ நிதர்சனம் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வு. அதனால் இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. லாங் டைமுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒரு நல்ல இன்டர்வல் நீங்கள் மட்டும் எக்ஸைட் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டைம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ.